எல்லாருமே வந்து ஃபர்ஸ்ட் டைம் லெஜிஸ்லேச்சர்ஸ், மினிஸ்டர்ஸ் எல்லாம் வந்து திரு செங்கோட்டையனை தவிர எல்லாருமே முதல் முறையாக அமைச்சராகிறாங்க. அதில் கொஞ்சம் டைம் கொடுக்கணும் செட்டில் ஆகிறதுக்கு. முதல் பட்ஜெட்டை போடட்டும். பட்ஜெட் அறிவிக்க வந்ததுக்கு அப்புறம் தான் என்ன டைரக்ஷன் சொல்ல முடியும். இப்போவே சொல்கிறது இது ஒரு கிரிக்கெட் மாதிரி பால் டு பால் காமெண்ட்ரிலாம் கொடுக்கக்கூடாது கவர்மெண்ட்டுக்கு. கொஞ்சம் டைம் கொடுக்கணும். வார் வந்து ஓரளவு இதுவாயிருச்சு. பட் இன்னும் இந்த ஹைக்கான பெட்ரோல் டீசல் இந்த விலை, கச்சா எண்ணெய் விலை குறையும் பொழுது அந்த பெனிஃபிட்டை வந்து கஸ்டமருக்கு கொடுக்கணும். இந்த கவர்மெண்ட் வந்து பிரைவேட் கம்பெனியெல்லாம் விலையை குறைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் கவர்மெண்ட் கம்பெனி இன்னும் குறைக்காமல் இருக்கிறாங்க. இந்த கவர்மெண்ட் அதோடைய நிதி பற்றாக்குறை ஈடு செய்வதற்காக இன்னும் மக்கள்கிட்ட இருந்து இன்னும் பணத்தை உறிஞ்சி கொண்டிருக்கிறாங்க. ஆட்சி மாற்றம் ஏற்படும். 5 வருஷத்துக்கு ஆட்சி கலைய போறதில்ல. ஆட்சியில் இருக்கவங்க அதை பத்தி கவலையே பட வேண்டாம். அவங்க யாரையும் சேர்த்துக்க கூட வேண்டாம். யாரும் அவங்கள விட்டுட்டு போறதில்ல. ரிலாக்ஸ்டா 5 வருஷம் ஆட்சி பண்ணலாம். வெளியே இருக்கவங்க யாராவது ஆட்சியை கவுக்குன்னு நினைச்சாங்கன்னா அதுவும் நடக்காது. அதனால இந்த முயற்சியை யாராவது செஞ்சாங்களான்னு எனக்கு தெரியாது. செஞ்சாங்கன்னா அது வெற்றி அடையாது. ஆனா ஆட்சியில் இருக்கவங்க இதை பத்தி கவலையே பட வேண்டாம். யாரும் அவங்களை விட்டு போறதில்லை. என்னை பொறுத்த வரைக்கும் யாரையும் சேர்த்துக்கவும் தேவையில்லை. நல்ல நிலையாக 5 ஆண்டுகள் ஆட்சி இருக்கும். 1967 அண்ணா அடிச்ச அடியில வந்து நாக் அவுட் ஆயிடுச்சு காங்கிரஸ். இன்னும் எந்திரிக்க முடியல அப்படி எல்விரசன் சொல்றாரு. என்ன பண்றது, அவருக்கு வந்து தேசிய அரசியல் தெரியல. ஒரு மாநிலத்தில் எங்களுக்கு பின்னடைவு வந்திருக்கலாம். ஆனாலும் நீங்க பாத்தீங்கன்னா நீங்க சவுத் இந்தியாவில் இருக்கிற 4 பெரிய ஸ்டேட்ல, 5 பெரிய ஸ்டேட்ல, 3 ஸ்டேட்ல முதலமைச்சர் யாரு? காங்கிரஸோட முதலமைச்சர் தானே இருக்கான். இப்போ நான் திருப்பி கேட்கலாமே, எங்களுக்கு எத்தனை முதலமைச்சர் இருக்காங்க, உங்களுக்கு எத்தனை முதலமைச்சர் இருக்காங்கன்னு கேட்டால் அவர் என்ன சொல்லுவார்? எங்களுக்கு கேரளாவில் முதலமைச்சர் இருக்காங்க, எங்களுக்கு கர்நாடகாவில் முதலமைச்சர் இருக்காங்க, எங்களுக்கு தெலுங்கானாவில் முதலமைச்சர் இருக்காங்க, எங்களுக்கு ஹிமாச்சல் பிரதேசில் முதலமைச்சர் இருக்காங்க. அவங்களுக்கு எத்தனை முதலமைச்சர் இருக்காங்க? அதனால யார் எந்திரிச்சு நிற்கிறா, யார் ஆட்சி செய்கிறான்னு கொஞ்சம் இந்த மாதிரி தேவையில்லாத ரொம்ப சினிமா பார்க்குறாங்க போல இருக்குல்ல. இந்த பஞ்ச் டயலாக்லேயே அரசியல் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. கொஞ்சம் சப்ஸ்டாண்டிவா, கொஞ்சம் ஆக்கப்பூர்வமாக சிந்தித்து சொல்ல வேண்டும்னு கேட்டுக்கொள்கிறேன். காங்கிரஸ் தலைவர் தலைமை தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க. தமிழ்நாட்டுடைய நிலையில எல்லா கட்சிகளும் ஒற்றுமையாக இருக்கின்றன. இதை வந்து நம்மளுடைய நீர் தேவைகளை எந்த வகையிலும் பாதிக்காத அளவுக்கு தான் எந்த நடவடிக்கையாக இருக்க வேண்டும். அதற்கு காவிரி மேலாணையம் இருக்கு. அதோடைய அந்த ஆணையத்தோட தீர்ப்பு நமக்கு திருப்தி இல்லைன்னா நம்ம உச்சநீதிமன்றம் போவோம். எந்த விஷயமாக இருந்தாலும் இந்த விஷயத்தை தமிழ்நாட்டுடைய நீர் பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் அத்தனை கட்சியும் ஒற்றுமையாக தான் இருக்குது. காங்கிரஸ் கட்சியும் அந்த நிலையில் தான். உயர்கல்வித்துறை அமைச்சர் மீது ஆளுநர் இன்னும் எனக்கு அமைச்சர்களை பற்றி எனக்கு என்ன பரிச்சயமே ஆகலை. ஏன்னா யார் அமைச்சர்கள்லாம் இனிமேல் போய் பார்த்து தான் நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். தனிப்பட்ட முறையில் இந்த மேலூரில் இதெல்லாம் தேவையில்லாத சர்ச்சைகள். இதெல்லாம் தேவையில்லாத சர்ச்சைகள். கீழே ஆக்கப்பூர்வமாக என்ன நடக்குதுன்னு பார்த்து சொல்லணும். இதெல்லாம் சும்மா இதெல்லாம் தேவையில்லாத சர்ச்சைகளை உருவாக்கி கொண்டிருக்கிறார். சார், ஆளுநர் வந்து செயல்பாடு நேரடியாக வந்து இப்போ வைகை அணையை அவருக்கு அதுக்கு அந்த அத்தாரிட்டி கிடையவே கிடையாது கவர்னருக்கு. இது வாடிக்கையாக பாஜக நியமிக்கும் அத்தனை ஆளுநர்களும் அவருடைய அரசியல் சாசனத்துக்கு அவர்களுக்கு வழங்கப்பட்ட அதிகாரத்தை தாண்டி தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த மாதிரி செயல்படாமல் இருக்க வேண்டும். சார், இன்னும் 6 மாதம் ஆட்சி மாற்றம் ஏற்படும் கண்டிப்பா. சார், ஆட்சி மாற்றம் வராது. 5 வருஷத்துக்கு திரு விஜய் தலைமையில், டிவிகே தலைமையில் ஆட்சி நடக்கும். அவங்களும் யாரையும் சேர்த்துக்க தேவை கிடையாது. அவங்க கிட்ட இருந்து யாரையாவது உருவலாம் நினைச்சாங்கன்னா அதுவும் நடக்காது. ஆட்சி மாற்றம்லாம் வராது. அடுத்த சட்டமன்ற தேர்தல் தமிழ்நாட்டில் 2031 தான் நடக்கும். சார், இப்போ எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் நிறைய குற்றச்சாட்டுகள் குறிப்பா சோபா வந்ததுனால சில பேர் கூட்டணி விட்டு வெளியே நான் சொல்லணே. இதெல்லாம் வந்து ஒரு கேட்சி பஞ்ச் லைன்ஸ் தவிர ஒன்றும் சப்ஸ்டாண்டிவா ஒன்று நான் பார்க்கல. இந்த கவர்மெண்ட் இப்போ வந்திருக்கு, இன்னும் 2 மாசம் தான் ஆகுது. அதுக்குள்ள நம்ம வந்து ஒரு ரன்னிங் காமெண்ட்ரி கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ரெண்டாவது, இந்த கவர்மெண்ட் கொஞ்சம் டைம் கொடுக்கணும். ஏன்னா எல்லாருமே ஃபர்ஸ்ட் டைம் லெஜிஸ்லேச்சர்ஸ், மினிஸ்டர்ஸும் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்காங்க. யாராக இருந்தாலுமே கொஞ்சம் பழகினதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் குரூப் வரும். அதனால கொஞ்சம் டைம் கொடுக்கணும். டைம் கொடுக்கட்டும். ஃபர்ஸ்ட் பட்ஜெட் போடட்டும். அதுக்கப்புறம் விமர்சனங்களை வைக்கிறவர்கள் விமர்சனம் வைக்கணும். மாநிலத்துக்கு ஆளுநர் பொறுப்பே தேவையில்லை அப்படிங்கிறதா போத் ரெவியூ பார்ட்டிஸோட ஸ்டாண்ட். பட் 2 பேருமே முந்தானத்து போய் ஆளுநரை சந்திக்கிறாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, இருக்கிற வரைக்கும் நாங்கள் போறோமே நினைக்கிறாங்க. அவ்வளோதான். அது ஒன்றும் அவங்களுடைய நிலை எனக்கு புரிகிறது. ஆனால் அந்த இருக்கும்பொழுது அது போய் பயன்படுத்திக்கிறாங்க. அதில் ஒன்றும் வரப்போறது இல்லை. இவங்க வந்து இந்த மாதிரி குற்றச்சாட்டுகளை கொடுக்கறதுனால ஒன்றும் சப்ஸ்டாண்டிவா ஒன்றும் வரப்போறது நியமனத்தில் வந்து ஊழல் நடைபெற்றது ஒரு குற்றச்சாட்டு தெரியல. அது மாதிரி நான் செய்தி படித்தேன். அதை வந்து யாராவது விசாரணை பண்றதுதான் வரலாம். அந்த தெரியல.
இன்னும் காங்கிரஸ் கட்சி சார்பாக கொடுத்த வழக்கறிஞர்களை நியமனம் செய்யவில்லை என்பது எனக்கு தெரியும். 21 ராகுல் காந்தி அவர் வராதா சொல்றாங்க தமிழகத்துக்கு. தெரியல, எனக்கு தெரியல. அது ஒரு ப்ரோக்ராம் இருக்கு. நீங்க எல்லாத்துக்கும் மேல நீங்க வந்து கேட்க வேண்டியது ராமர் கோயில நடக்கிற பிரச்சனையை பத்தி கேட்க மாட்டேங்கிறீங்க. எல்லாரும் இங்க இருந்து நிறைய பேர் யாத்திரைக்கு போயிட்டு வரீங்க. அங்க அவ்வளவு ஊழல் நடந்திருக்கு. ஆனா அந்த ஊழல் நடந்திருக்கும் போது இங்க பாஜக ஒன்றும் வாயை திறக்க மாட்டேங்கிறாங்க. இங்க கோயில் எல்லாத்தையும் எடுத்து அரசாங்கத்திலிருந்து எடுத்து தனியார் கையில கொடுக்கணும்னு சொல்றாங்க. எவ்வளவு பெரிய ஊழல் நடந்திருக்கு, எவ்வளவு கோடி போச்சுன்னு கூட தெரியல, எவ்வளவு கோடி வந்துச்சுன்னு சொல்லிட்டு அதை பத்தி யாரும் பேச கூட மாட்டேங்கிறீங்களா? கூச்சமா, அச்சமா? தெரியலன்னா கேட்கணும்ல, அதை பத்தி கேட்கவும் மாட்டேங்கிறீங்க, கமெண்ட்டும் பண்ண மாட்டேங்கிறீங்க. இங்க இருக்கிற நிறைய பேர் பாஜக வந்து கோயிலை எல்லாம் வந்து எடுத்து தனியார் மயமாக்கணும், அரசாங்கத்திலிருந்து எடுக்கணும்னு சொன்னாங்க. இப்ப அவரோட நிலைப்பாடு என்ன? அந்த நிலைப்பாடு என்ன? எல்லா கோயிலையும் ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட்டை மூடிடலாமா? கோயிலெல்லாம் யாருக்காக எடுத்து கொடுத்துடலாமா? அவங்க தனியாரை தான் நடத்துறாங்க அந்த கோயிலை. அந்த கோயிலில் இப்போ ஊழல் நடந்திருக்கு, நிறைய வந்திருக்கு. அவங்க கட்சி சார்பில் இருக்கவங்களே நிறைய பேர் வந்து இப்போ என்கொயரி பண்ண சொல்றாங்க. அதான் இதை பத்தி யோசிக்கிறேன். நான் இதுல இருந்து தெளிவா தெரிஞ்சுக்குது, தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் அரசாங்கத்து கட்டுப்பாட்டில் தான் கோயில்கள் இருக்கிறது. அடிதாரதன் கைது பண்ணியிருக்காங்க. அவர் காவேக்காக்கு முயற்சி செய்ததா நான் திருப்பி சொல்றேனே, அரசாங்கத்தில் இருப்பவர்கள் யாரையும் அழைத்துக் கொள்ள வேண்டாம். அரசாங்கத்தில் வெளியே இருப்பவர்கள் யாரையும் இழுக்கவும் நினைக்க வேண்டாம். இந்த அரசாங்கம் 5 ஆண்டுகள் கம்ஃபர்டபுளா நடக்கும். அவ்வளவுதான் எனக்கு தெரிஞ்ச அரசியல். அவ்வளவுதான். இதுல தேவையில்லாம இவங்க யாரையும் இழுக்கவும் வேண்டாம், அவங்க யாரையும் அனுப்பவும் வேண்டாம், அந்த முயற்சிகளை செய்யவே வேண்டாம். கம்ஃபர்டபுள் மெஜாரிட்டி இருக்கு. கம்ஃபர்டபுளா 5 ஆண்டுகள் இவருடைய தலைமையில் ஆட்சி நடக்கும். அதனால அதிமுக வந்துகிட்டே இருக்காங்களே. அது வந்து அதிமுக இருக்கிற இன்டர்னல் ப்ராப்ளம்னால அங்க இருக்கிற தலைமை மீது அவர்களுக்கு நம்பிக்கை இல்லை. ரெண்டாவது, அவர்களுக்கு எப்பவுமே வந்து ஒரு லார்ஜர் தன் லைஃப் ஒரு லீடர் இருந்தாக்க அது மேல ஒரு அட்ராக்ஷன் அந்த பார்ட்டிக்கு உண்டு. அந்த லார்ஜர் தன் லைஃப் ஹீரோ வந்து இப்போ டிவிகள் இருக்கிறதுனால அது அவர்களுக்கு ஒரு நேச்சுரல் அட்ராக்ஷன் வருது. அவர்களுடைய 4 தேர்தலில் தொடர்ச்சியாக அவர்கள் வந்து தோல்வி அடைந்திருக்கிறாங்க. ஆனால் அதிமுக என்னை பொறுத்தவரைக்கும் அந்த கட்சி வந்து திகழ வேண்டும். அந்த கட்சி வந்து அடித்தட்டு மக்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டிருக்கிற கட்சி. அந்த சின்னம் வந்து எல்லாத்தையும் போயிருந்தது. அந்த அதிமுக அழியிறது எனக்கு சரியா படலை. தமிழ்நாட்டுடைய ஜனநாயகத்துக்கு அது நல்லது கிடையாது. ஆனால் அது அவர்கள் தான் அதை வந்து சரி செய்ய வேண்டும். அவர்களுடைய இன்டர்னல் ப்ராப்ளம்னால தான் அவ்வளோ மைக்ரேஷன் ஆகுது. ஆனால் நான் திருப்பி சொல்கிறேன், இந்த அரசாங்கம் யாரையும் இழுக்கவும் வேண்டாம், யாரையும் அனுப்பவும் வேண்டாம். கம்ஃபர்டபுளா 5 வருஷம் நடக்கும். சார், இப்போ கடந்த 50 வருஷமா பைப்போலார ஒரு காம்படிஷன் இருந்துச்சு, டிஎம்கே vs ஏடிஎம்கே அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ தாவேகா புதுசா அவங்க ஜாயின் பண்ணி அவங்க போட்டியில கலந்துருக்காங்க. இப்போ திமுக vs தாவேகா அப்படிங்கிற ஒரு பைப்போலார ட்ரை பண்ண டைம் தான் சொல்லணும். இன்னைக்கு வந்து ஏடிஎம்கே வீக்கன் ஆகுது. ஆனால் ஏடிஎம்கே வீக்கன் ஆகிறது தமிழ்நாடு ஜனநாயகத்துக்கு நல்லது கிடையாது. ஏடிஎம்கே வீக்கன் ஆச்சுன்னா அது மீண்டும் 2 ரீஜனல் பார்ட்டிஸ் பைப்போலர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதானே நேச்சுரல். அதானே பார்க்க முடியும். ஆளுங்கட்சி எதிர்கட்சி அவங்க 2 பேர் தானே. தாவேகா தூய சக்தி கொடுக்குது. ஆனா அதிமுக ஊழல் செய்த முன்னாள் அமைச்சர்கள் இப்ப இணையறாங்க. அவ்வளவுதான். என்ன அட்வைஸை யாரும் கேட்கறது இல்லை. என் அட்வைஸை கேட்டாங்கன்னா நீங்க யாரையும் கூட்டிக்க வேண்டாம், நீங்க யாரையும் அனுப்ப வேண்டாம். உங்களுக்கு நம்பர் இருக்கு, கம்ஃபர்டபுளா 5 வருஷம் கவர்மெண்ட் நடத்தலாம். என் அட்வைஸ் யாரும் எதுலையுமே எங்கேயுமே கேட்கறது. என் கட்சியில கேட்கறதுல பக்கத்து கட்சியா கேட்க போகுது. கோயில் இடங்கள் வந்து ஏற்கனவே வந்து கடந்த ஆட்சியில நிறைய ஊழல் இருக்கு. இப்ப அதை வந்து நாங்க வந்து நிறைய அறிவிக்கைகள் சொல்றாங்க. என்ன ஆக்டிவா ஏதாவது தப்பு நடந்திருந்தா அதை சட்டப்படி அவங்க நடவடிக்கை எடுக்க வேண்டியதுதான். ஏதாவது எதுவா இருந்தாலும் சட்டப்படி நடக்கணும். அதனால எதுவும் வந்து ஒரு பழி வாங்குறதுக்கோ யாரையும் டார்கெட்டடா பண்ணாங்க. சட்டப்படி எதுவா இருந்தாலும் சட்டப்படி என்ன சட்டம் என்ன இடம் கொடுக்குதோ அதுக்கு உட்பட்டு நடவடிக்கை எடுத்தார்கள் என்றால் இதுல எனக்கு ஆட்சி பெற கிடையாது. காங்கிரஸ் புதிய தலைவர் செயல்பாடு அரசாங்கம் வந்து 2 மாசத்துக்கே நான் விமர்சனம் பண்ணலன்னு சொல்லிட்டேன். புதிய தலைவர் வந்து 1 வாரம் தான் ஆகுது. அதுக்குள்ள எப்படி நான் சொல்றது? வந்திருக்காரு, என்னுடைய வாழ்த்துக்கள். அவ்வளவுதான். நான் திருப்பி நான் அதான் சொல்றேன், தேவையே இல்லை. எனக்கெல்லாம் இவ்வளவு ராஜினாமா செய்து ஒரு கட்சியில சேரவர்களை அழைக்க வேண்டும் அவசியமே கிடையாது. அந்த வாக்காளர்கள் சிந்திக்க வேண்டும். ஏன்னா இப்பதானே ஓட்டு போட்டோம், என்ன காரணத்துக்காக அவங்க ராஜினாமா பண்றாங்கன்னு யோசிக்கணும். அரசாங்கத்தில் இருப்பவர்களுக்கு நான் சொல்லும் ஒரே ஒரு அறிவுரை, உங்களுக்கு இன்னும் ஆட்கள் தேவை கிடையாது. உங்களுக்கு இருக்கிற ஆட்களே போதும். இதை வைத்து நிலையாக 5 ஆண்டுகள் நிச்சயமாக நீங்கள் ஆட்சி தர முடியும். அதனால அட்மினிஸ்ட்ரேஷன்ல போக்கஸ். அவங்களுக்கு எப்படி பலவீனம்? போறவங்களுக்கு தான் பலவீனம். அவங்களுக்கு தேவை கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் தேவை கிடையாது. இந்த ரெசிக்னேஷன், இந்த இண்டக்ஷன் என்னை பொறுத்த வரைக்கும் தேவை கிடையாது. அவங்களுக்கு கம்ஃபர்டபுள் நம்பர்ஸ் இருக்கு. அவங்களுக்கு 108 அவங்களுக்கே இருந்தது. அதுக்கப்புறம் நிறைய கட்சிகள் அவங்களுக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்க. அதனால 5 ஆண்டுகள் அவர்களுக்கு வந்து எந்த ஒரு சிரமமும் இல்லாமல் என்னை பொறுத்த வரைக்கும் ஆட்சி நடத்த முடியும். அதனால ஆட்சி நடத்துவதில் அவர்கள் கவனம் செலுத்த வேண்டும். தெரியல எனக்கு புல் பண்றாங்களா எங்க தள்ளப்படுகிறாங்களே எனக்கு அப்படி தெரியாது.